அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு சரிகமா கார்வா. Anyways, working people in the house, give me a check. எல்லாம் யாரெல்லாம் ஒர்க் போறீங்க, வேலைக்கு போற ஆட்கள் கதைக்கு வரேன். இன்டர்வியூஸ்ங்கிறது செம ஒரு கடுப்பான விஷயம் வாழ்க்கையில். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவெல்லாம் ஒரு கம்பெனி விட்டு ஏன் இன்னொரு கம்பெனிக்கு போகல? இந்த கம்பெனி பிடிச்சிருக்குண்ணா அந்த கம்பெனிக்கு போனால் இன்டர்வியூவில் கேள்வி கேட்பான். நீங்க 5 வருஷம் 10 வருஷத்துல ஒரு கம்பெனியில் இருக்கிறதும் 5 வருஷம் 10 வருஷம் ஒரு கல்யாணத்தில் இருக்கிறதும் ஒரே மாதிரி தான். நீங்க பொண்டாட்டி விட்டுட்டு போகலான்னு கூட நினைக்கலாம், இல்லை உங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போகலான்னு நினைக்கலாம். ஆனா மார்க்கெட்டுக்கு போகணும், மற்ற பேரோட காம்படிஷன்ல இருக்கணும், லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தெரியணும், நமக்கு வயசா இருக்கும். அதெல்லாம் பண்றதுக்கு இவரோடைய குப்பை கொட்டலாம். கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி தான் கம்பெனியில் எல்லாரும் இருக்காங்க. ஜாப் சர்ச் இஸ் சோ ஸ்கேரி. தி நேம் ஆஃப் ஜாப் போர்ட்டல் இஸ் கால்ட் மான்ஸ்டர். எனக்கு ஏன் பர்சனல் இன்டர்வியூ மேலே கடுப்புன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்டர்வியூக்கு போனால் எக்கச்சக்க ரவுண்டு வைக்கிறாங்க சார். பார்த்துருக்கீங்களா? ரிட்டன் ஆப்டிடியூட் ரவுண்ட், ரிட்டன் டெக்னிக்கல் ரவுண்ட், ஓரல் ஆப்டிடியூட் ரவுண்ட், ஓரல் டெக்னிக்கல் ரவுண்ட், விபி ரவுண்ட், ஹெச்ஆர் ரவுண்ட், வைல்டு கார்டு ரவுண்ட், கிராண்ட் ஃபினாலே. சூப்பர் சிங்கரில் கூட இவ்வளோ ரவுண்டு பார்த்தது இல்லை. ஒரு பரம்பரை குடிகாரனால் கூட இவ்வளோ ரவுண்டு டீல் பண்ண முடியாது. நான்லாம் வந்து ஃப்ரெஷராக காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக வந்து நிற்கிறேன். எனக்கு வந்து இன்டர்வியூனா பயம். ஏன்னா எந்த கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியாது. என் ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணேன். மச்சான் நீ ஏன்டா பயப்படுற? இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீ ஏன் பதட்டப்படுற? பதட்டப்படாத, உனக்கு பதட்டப்பட வேண்டியது அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு சிம்லாம் ஷார்ட் லிஸ்ட்டே ஆகாதுடா. அந்த மாதிரி என்கரேஜிங் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய இருந்தாங்க. ஓகேங்களா? அதனால ஒரு இன்டர்வியூக்கு போய் உட்காந்தோம் மேடம். ஓகேங்களா? இன்டர்வியூ போய் உட்காரோம். அந்த இன்டர்வியூவில் 8 ரவுண்டு எனக்கு தெரியாது. நான் போய் உட்காந்துருக்கேன். போயிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு வந்துட்டு நான் உட்காந்துருக்கேன் ரிசப்ஷனில். ஹெச்ஆர் வந்தாங்க. வந்துட்டு யோகி யூ ஆர் செலக்டட். மேடம் நான் செலக்டடா ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட், சியர்ஸ் அப்படி போயிட்டாங்க. திரும்ப வந்து உட்காந்தேன் இன்டர்வியூ முடிச்சுட்டு. திரும்ப ஹெச்ஆர் வந்தாங்க. யோகி யூ ஆர் செலக்டடா ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட், சியர்ஸ். நீங்கள் மேரியோ கேமில் யாரும் ஆடிறீங்களா? அதில் கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து பல தடைகளை தாண்டி ஒரு எண்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து சொல்லும், மேரியோ யுவர் பிரின்சஸ் இஸ் இன் அனதர் கேசல், சியர்ஸ். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, ஹெச்ஆர் லேடி தான். வில் கால் யூ பேக் அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. அஞ்சு ரவுண்ட் அட்டன் பண்ணி 6வது ரவுண்ட்ல ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு கடுப்பே ஆயிடுச்சு. ஃப்ரெண்டை வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரிஜெக்ட் பண்ணி உட்கார வச்சிருந்தாங்க. அவன்கிட்ட போய் சொல்றேன், மச்சான் 5 ரவுண்டு முடிச்சிட்டேன் மச்சான், 6வது ரவுண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, காண்டிட்டுறாங்க. நான் அவன் சொன்னான், அப்பாடா நீ மட்டும் செலக்ட் ஆயிடுவோன்னு பயந்துட்டேன்டா. என் நண்பர்கள், எனக்கு வாய்த்த நண்பர்கள் அனைவரும் புத்திசாலிகள், அந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு இன்டர்வியூவில் கடுப்பு. ஆனால் ஃப்ரெஷராக இருக்கும்போது எல்லா இன்டர்வியூக்கும் போகணும். நான் இன்ஜினியரிங் படித்தேன், ஹெச்ஆருக்கு ஆள் எடுத்தாலும் போயிடும். ஓகேங்களா? அது மாதிரி ஒரு வாக்கின் இன்டர்வியூ ஒன்று போனேன் சார். வாக்கின் இன்டர்வியூனா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு வாக்கின் இன்டர்வியூ வச்சாங்கன்னா ஒரு 200 பேர் வருவாங்க. இந்த ராஜா காலத்தில் சுயம்பரம்லாம் நடக்கும்ல, ராணியை நிற்க வச்சு 200 பேரை நிற்க வச்சு எல்லாரையும் யார் வேணுமோ எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. அப்படியே போட்டு நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தனை. அதுதான் வந்து வாக்கின் இன்டர்வியூ. 200 பேர் வரவங்க, ஒரே ஒரு வேக்கன்ட் கொஸ்டின் இருக்கும். நான் அதை நினச்சி தான் அந்த இன்டர்வியூக்கு போகிறேன். போய் பார்க்குறேன், நான் மட்டும்தான் வந்திருக்கேன். என் நிலைமை தான் கவலைக்கிடமா இருக்குன்னு நினச்சேன். உன் கம்பெனி நிலைமை அதோட மோசமாக இருக்குடா. ஓசியில் கூப்பிட்டு கூட ஒரு பையன் வரலையாடா அவனுக்கு. அப்படியே போய் உட்காந்துருக்கேன். என் இன்டர்வியூ கூப்பிட்டான். அந்த ஆள் உட்காந்துருக்கான். இன்டர்வியூ எடுக்க இப்படி முன்னாடி அவன் முன்னாடி உட்காந்து நான் இந்த உட்காந்துருக்கேன். அப்போ என் மைண்டில் ஓடுது, இது சுயம்பரம்லாம் இல்லை, இது அரேஞ்சு மேரேஜ், எனக்கு நீ உனக்கு நான் போயிட்டு இருக்கு. அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான். வேலையே நடக்கலைனாலும் பரவாயில்ல, நீ வேண்டாம் அப்படி முடிவு எடுத்திருக்கான். உனக்கு இந்த இம்பாக்ட் புரியுது. உங்க பேர் என்ன? அஸ்வின். அஸ்வின், இது என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இம்பாக்ட். இப்போ உலகத்தில் இருக்க எல்லா ஆண்களும் அழிஞ்சிட்டாங்க, அஸ்வின் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஆனாலும் எல்லா கேர்ள்ஸும் அவர் ரிஜெக்ட் பண்றாங்க. அஸ்வின் வேணாப்பா, இது நான் ஒருத்தன் தாண்டி இருக்கேன், யார்கிட்ட தான் போறேன், அந்த ரேஞ்சில் ஒரு ஃபீல் ஆகும். இதனால தான் எனக்கு இன்டர்வியூஸ்னாலே கடுப்பு. அதுலேயும் வந்து நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உங்கள் கலீக்ஸே இருந்திருப்பாங்க, உங்கள் காலேஜில் வந்து கேம்பஸில் கூட இருந்திருப்பாங்க. நல்லா படிக்கிற பசங்க, நல்ல நாலேஜான பசங்க, நல்ல திறமைகார பசங்களாம் இருந்திருப்பானுங்க. அவனெல்லாம் 5 ஆஃபர் லெட்டர் வச்சிருப்பான். அது 4 ஆஃபர் அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டு உன்னை செலக்ட் பண்ணுவான். கம்பெனியை அவன் செலக்ட் பண்ணுறான் சார்.
அதாவது எப்படின்னா நல்லா படிக்கிற நாலேஜபிளான பசங்களாம் எப்படின்னா டேட்டிங் மார்க்கெட்டில் இருக்க அழகான பொண்ணுங்க மாதிரி 100 ஆஃபர் வரும், 4 ரிஜெக்ட் பண்ணி அவங்க ஒன்று செலக்ட் பண்ணலாம். ஆனால் அந்த சந்தோஷம் எந்த மீடியோக்கர் மூஞ்சிக்கு இருந்ததே கிடையாது. ஆனால் எனக்கு ஆசை ஒரு கம்பெனி அட்டன் பண்ணும். எதுக்கு? அந்த கம்பெனியை ரிஜெக்ட் பண்ணுறதுக்குன்னே அட்டன் பண்ணும். செலக்ட் ஆகணும்னு நினச்சா தானே ப்ரெஷரு. வர்றேன் பாரு அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு போய் உட்காரணும், இன்டர்வியூ பேனல் உட்காரணும். அவன் கேள்வி கேட்பான்ல, யோகி tell me about yourself. Tell me about yourself. Tell me about your company. Tell talk me. எது? என்னோட salary expectation. Tell your company's annual turnover. I am not interested in your company's profile. அப்படின்னு கெத்தா அப்படி நடந்து போய் HR ரூம் கதவை தட்டி, மேடம் I will call you back. ஒரு யூஸும் இல்லை, ஆனால் ஒரு ஸ்வாகர் மொமெண்ட்.